என்னுடைய தாய்மொழி தெலுங்கு முக்கியம், அதை கற்க சொல்வேன். அதற்கடுத்தது சர்வதேச மொழியான இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், அப்போ தான் என் மாநிலத்துக்காரன் முன்னேறுவான். அதனால் அடுத்து அதை கற்க சொல்வேன். மூன்றாவது, இந்தியை படித்து கொண்டால் என்னுடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்களில் அவங்க பயனடைவார்கள். அதனால் நான் 10 மொழியை கூட என் மக்களுக்கு படிக்க சொல்லுவேன் அப்படிங்கிறார். அன்புமணிக்கு இது என்னமோ சொன்னீங்களே, தென் மாநில முதல்வர்கள்லாம் சந்திக்கணும்னு போட்டார் ஒரு குண்டு உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கற்றுக்கு 10 மொழி கூட என் மாநில மக்களை நான் படிக்க சொல்லுவேன்யா அப்படிங்கிறார். இப்படி ஒரு முதல்வர் ஆந்திராவுக்கு, கேடுகட்ட முதல்வர் தமிழ்நாட்டுக்கு. படிக்காதவங்க எல்லா அரசியல் கட்சியும் இப்படி இருக்கானே, எல்லா அரசியல் கட்சியும் சர்வதேச லெவலில் யோசித்தானா அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சொல்கிறபடி சர்வதேச தரத்தில் யோசிக்கிற ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது வெட்கக்கேடான விஷயம் இல்லை. அவர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. தன்னுடைய தெலுங்கு மக்களை எந்த அளவுக்கு முன்னேற்றணும், அதுக்கு மொழிங்கிறது என்ன முக்கியம், 10 மொழியை கூட படிக்க வைப்பேங்கிற ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு முதல்வர் ஆந்திராவில் இருக்கிறார். குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறதுக்கு இந்த இந்திங்கிறத வச்சு 2024 ஜெயிக்கிறதுக்காக மக்கள் வாழ்வை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கும் ஒரு முதல்வர் இங்கே இருக்கிறார். புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வராமல் பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக, ஓட்டுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.